அம்மா வீட்டிலிருந்து வந்திருக்கிற ஒரு பெரிய மனநிறைவு துறை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர் குறிப்பாக தானிக் சார் ஜோசா சார் மேம் செங்கோல் சார் எல்லாருக்கும் நன்றி. இந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் நான் நிறைய முறை எக்ஸாம் எழுதியிருக்கிறேன். நான் இங்க நிக்கிறதுக்கு மூல காரணம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தான். ஏதோ இன்னைக்கு உங்க முன்னாடி கூப்பிட்டு பேச வச்சுட்டாங்க அப்படின்றதுக்கான பொய்லாம் சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி எம்ஏ படிக்கிறதுக்கு முன்னாடி பிஏ வந்து கரஸ்பாண்டன்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டே படித்தேன். படிக்கிற நேரத்தில் எனக்கு படிக்கிறதுல ஆர்வம் இல்லை, பணம் இல்லை, குடும்ப சூழல் சரியில்லை. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் எம்ஏ போடுங்க சார் படிக்கினார். முதல் முறையாக நான் உள்ள வரும்பொழுது இங்கே இருக்கிற அனுபவம் எனக்கு புதிய அனுபவமாக இருந்துச்சு. குறிப்பாக வனமாக இருக்கட்டும், நடந்த செமினார்ஸ் நிறைய நடந்துச்சு. குறிப்பாக கால்வெல் பார்வையில் பங்களிப்பு நடந்த கால்வெலுடைய 200வது திருவிழாவில் தான் நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு. அது இல்லாமல் சார் சொன்னது போல இங்க இருக்கிற டீச்சர் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே எங்க கூட குறிப்பாக என் கூட நல்லாவே ஒரு நல்ல உறவுல இருந்தாங்க. யாருமே வந்து ஒரு மாணவர் ஒரு ஆசிரியர் அப்படிலாம் கிடையாது. நான் பின்னாடி சொல்றேன், கடைசியா சொல்றேன் யாரெல்லாம் அப்படி இருந்தாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில படிச்சு முடிச்சுட்டு இங்க ஒரு ரொம்ப காலேஜுக்கு ரொம்ப அருகாமையில் ஒரு இடத்துல நான் வேலை செய்யறேன். வேலை செய்யும் போது காலையில 7 மணிக்கு நான் போவேன் வேலைக்கு. முடியறது 5:30 மணிக்கு முடியும். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு ஸ்கூல்ல ரொம்ப டைட்டா வேலை வாங்கும். அது தமிழ் டீச்சர்னா அவங்க சொல்லவே தேவை, ரொம்பவே வேலை அதிகமா இருக்கும். அதை எழுது அங்கே போயிடுவோம், பேங்க்லாம் போயிடுவோம் அப்படின்னு மற்ற வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் என்னை அறியாம நான் அழ ஆரம்பிச்சனால முடியல, நான் டீச்சிங் ஃபீல்டை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாம், நிறைய பைசாலாம் உரையுது, எனக்கு பணம் குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டு திரும்பவும் அங்கே இருக்கிற ஒரு சில ப்ரொஃபஸர் தான் ஃபோனில் சொல்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஒரு நாள் ஒரு பேப்பர் விளம்பரத்தில் ஒரு டெல்லியிலேருந்து ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ல எங்களுக்கு ஒரு விளம்பர செய்தி, டெல்லியில் தமிழ் டீச்சர் தேவை அப்படின்னு ஒரு வேலை வந்து. எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக பேச தெரியாது, ஹிந்தி சுத்தமாக தெரியாது. இது ரெண்டுமே தெரியாத ஒருத்தர் எப்படி நம்ம டெல்லிக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னப்போ, நீ தைரியமா போயிட்டு வா, நீ எதை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்றேன். காணிக்கு சார் என் பையன் ஒரு 3000 பணத்தை வச்சு டிக்கெட்டை போட்டு ட்ரெயின்ல வந்து ஏறி உட்கார வச்சு நீ டெல்லிக்கு போயிட்டு வான்னு சொல்லி திருப்பி நான் டெல்லியிலிருந்து முடிச்சு இன்டர்வியூ முடிச்சு வரேன். வரும்போது சண்டே, உங்களுக்கு தெரியும் அவர் கிறிஸ்டியன், சண்டே கிறிஸ்டியன் சர்வீஸ் எல்லாம் முக்கியம். அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், கொண்டு வர நாயன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் வர அவர் சொன்ன, நான் சர்வீஸ்ல இருக்கிறேன், நீ எப்போ வர கேட்டு திருப்பி என்ன கரெக்டாக பிக்கப் பண்ணி வீட்டில் கூட்டு போய் ரெஃப்ரெஷ் பண்ணி திருப்பியும் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து திருப்பி என்ன எடுத்து நான் ஒரு வாரம் கழிச்சு போக மாட்டேன் சார், எனக்கு ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு, பட் எனக்கு போகிறதுக்கு தயக்கமா இருக்குது அப்படின்னு. தம்பி அதை பத்தி எதையும் யோசிக்காத, நீ போ அப்படின்னு அவர் அன்னைக்கு சொல்லி அனுப்பின செய்தி. இன்னையோட 9 வருஷம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் டெல்லியில. 9 வருஷத்துல நான் சாதிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், ஓரளவுக்கு ஹிந்தி பேச தெரியும். ஏறக்குறைய இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம், காஷ்மீரை தவிர எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டு வந்தோம். இந்த அனுபவம் எங்க இருந்து வந்துச்சு, இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த காலேஜ் கொடுத்த அனுபவம் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்தியாவில கேட்ட கேள்வி, எங்க படிச்சீங்கன்னு கேட்டேன். எந்த காலேஜில் படிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சொன்னேன். அப்புறம் என்னோட மார்க்லாம் எனக்கு செகண்ட் தான். முதல்ல எனக்கு கேட்டு பேச தெரியுமா, எப்படி நீங்க கன்வே பண்ணுவீங்க, ஒரு விஷயத்தை எப்படி நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க, மாணவர்கிட்ட எப்படி பேசுவீங்க, ஒரு செய்தி எப்படி நீங்க சொல்லுவீங்க. மொழி தெரியாது, வேற பேக்ரவுண்டு, உங்களுக்கே தெரியும் நார்த் இந்தியன்ஸ் பசங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ம கூட ஒட்ட மாட்டேங்குது. கலரு, எனக்கு ஷூ போட தெரியாது, லேஸ் காட்ட தெரியாது, என்ன சட்டை கொஞ்சம் பெருசா இருக்கும், பேண்ட் பெருசா இருக்கும். அப்ப நம்ம எப்படி பார்ப்பாங்க, இவெல்லாம் நமக்கு எடுக்க போறாங்க, அந்த பார்வையில் தான் நம்மளை பார்ப்பாங்க. அதெல்லாம் உடைச்சு இங்க இருந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, எதை பத்தி கவலைப்படாத, வேலைக்கு போ தைரியமா இருக்கு. நான் போறேன், 9 வருஷம் கம்ப்ளீட் பண்றேன். இந்த நேரத்தில் நான் கத்துக்கிட்ட அனுபவத்தை வச்சு உங்ககிட்ட ஒரு சில பேசுறேன். நீங்க எல்லாருமே தமிழ் படிக்கிறீங்க, நாளைக்கு என்னவாக போறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இப்போ ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், ஆஃப்டர் மேரேஜ் ஒரு எண்ணம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நடக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு சில ஏதோ படிக்கணும்னு படிச்சுட்டு இருக்கும். முதல் விஷயம், எதுவா இருந்தாலும் தைரியமா பேசுங்க. நல்ல விஷயமா இருந்தால் கேள்வி பாட சம்பந்தமா நிறைய புத்தகங்கள் வாசிங்க. இந்த வாசிப்பு தான் உங்களை அறிவு உள்ள ஒரு மனிதரா அவங்களுக்கு காட்டும். அறிவு என்பது வேற, திறமை என்பது வேற. இதுல நீங்க ஒரு துணிச்சலான ஒரு முடிவோட தைரியமா பேசுங்க, படிங்க, எழுதுங்க. எழுத கத்துக்குவோம். எனக்கு எழுதவே தெரியாது. செந்தில குருவின்னு ஒரு சாரு, முத்துக்கரன் சார் ஒரு இதை நடத்துறாரு,
அப்ப நான் கால்டுவெல் பார்வையும் பங்களிப்பு நடந்த செமினார்ல நானும் செல்வன் சாரும் இருந்து இடையங்குடி போயிட்டு அங்க நடந்த விஷயத்த கால்டுவெல் வாழ்ந்த இடத்தை பத்தி நாங்க ஒரு ஆய்வு பண்ணிட்டு கட்டுரை எடுத்து அதுதான் என்னோட முதல் கட்டுரை. எனவே நீங்க வந்து வாசிக்க கத்துக்கோங்க. இப்போ நிறைய உங்களுக்கு டெக்னாலஜி இருக்குது, நீங்க நிறைய இடத்துக்கு போங்க, பேசுங்க, நிறைய விஷயத்தை கத்துக்கோங்க. ரெண்டாவது, நான் டெல்லியில எப்படி இவ்வளோ நாள் ஸ்டெயின் பண்ணி நிற்கிறேன் அப்படின்னா, அந்த பசங்க கிட்ட நான் நடத்துற பாடத்துக்கு எனக்குமான உறவு. தமிழ் படிக்க வர பசங்க யாருமே விருப்பமா வர மாட்டாங்க. நான் மட்டும் 3 தேர்ட் லாங்குவேஜ் எடுக்கிறேன். அவங்க யாருமே தமிழ் வந்து ரொம்ப ஆர்வமான அவங்க படிக்க மாட்டாங்க. 20 பேர் தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 20 பேர் வந்தாங்க. இன்னைக்கு 150 பசங்க படிக்கிறாங்க. ஒரு பேட்ச் மட்டும் 150 பசங்க படிக்கிறாங்க. 6th to 8th வரைக்கும் 150 பேர் படிக்கிறாங்க. இதுல யாரெல்லாம் படிக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, சவுத் கொரியா பசங்க படிக்கிறாங்க. தமிழ் படிக்கிற பசங்க வந்து சவுத் கொரியா பசங்க படிக்கிறாங்க, சவுதி அரேபியா பசங்க படிக்கிறாங்க, காஷ்மீர் பசங்க அதிகமா படிக்கிறாங்க, பீகார் பசங்க படிக்கிறாங்க, டெல்லி பசங்க படிக்கிறாங்க. யாராவது தமிழ் பின்புலம் இருக்கிற ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா ஒரே ஒரு பசங்க கூட தமிழ் பிள்ளைங்க. அப்ப தமிழ் தெரியாத ஒருத்தருக்கு எப்படி நம்ம தமிழ் சொல்லித்தர முடியும், எப்படி அவங்க கிட்ட பேச முடியும் அப்படின்னா, முதல்ல நான் இப்ப நம்ம பொறுமையா பேச உங்களுக்கு கேட்கணுமா, அதான் புரியுமா? நான் ஹிந்தியில கடற்கரை பேச புரியாது. அப்போ ஒரு சொல்லும் போது தெளிவா சொல்லணும், சத்தமா சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தேர்ட் சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. அம்மா சொல்லுங்க பாப்போம், அம்மா சொல்லுங்க, இவ்வளவுதான் கேட்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன் அவ்வளவு தயக்க? அம்மா அவங்களே பரவாயில்ல, அம்மா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பாப்போம். இப்போ நமக்கு ஏன் அந்த தயக்கம் தெரியல, பட் அந்த பசங்க சத்தம் அம்மா அப்படின்னு. அப்ப நான் சொல்லுவேன், ஏய் நீ சொல்லிட்டல, ஒரு 2 மார்க் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அந்த பசங்களுக்கு வந்து தமிழ்ல நடக்கிற பாட்டு, கதை இதெல்லாம் வீடியோ விஷுவலா காட்டும். இப்போ அந்த பசங்களுக்கு ஒரு பிடிப்பு வருது, படிக்கிறாங்க, எழுதுறாங்க, பேச கத்துக்கிறாங்க. இது இல்லாம டெல்லியில 9 ஸ்கூல் தமிழ்நாடு அரசால நடத்தப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 9 ஸ்கூல் தமிழ்நாடு கவர்மெண்டால நடத்தப்படுது. இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற சேலரி நடக்குது. நான் அந்த ஸ்கூல்ல இல்லை, நான் இருக்கிறது ஒரு பிரைவேட் ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல எனக்கு கொடுத்த ஸ்பேஸ், நீங்க தமிழ் டீச்சரா மட்டும் இல்லை, நீங்க வந்து இன்னும் 2-3 பாடத்தை எடுக்கணும். நான் திரும்ப சொல்றேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு ஒரு பாடம் கொடுக்குறாங்க. அந்த வார்த்தை முதல் முறையா நான் அப்பதான் கேள்விப்படுறேன். ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு ஒரு பாடத்தை கொடுக்குறாங்க. இது யாருக்கு எடுக்கணும்? 9th 10th எடுக்கணும். 9th 10th பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நக்கலா பார்ப்பான், முறை சொல்லுவாங்க, அப்படிதான் நம்மளை பார்ப்போம். அப்ப அவங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும் அப்படின்னா, நான் ஓரளவுக்கு கொஞ்சமாவது எனக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணேன். திரும்ப நான் திருப்பி எங்கேயே வர மெம்பர்ஸ் கிருஷ்ணன் கிடைத்தான். நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், என்ன சார் இதெல்லாம் இல்லை, இந்த புக்கை ரெஃபர் பண்ண, அந்த புக்கை ரெஃபர் பண்ணி தைரியமா பேசு. அப்ப ஆண்டர்பிரினர்ஷிப் எடுக்கிறோம். தேஷ்பக்தின்னு ஒரு இன்னொரு பாடம் ஹிந்தியில இருக்கும், அது போன்ல டிரான்ஸ்லேட் போட்டு அதை வச்சு எடுக்கும். இதெல்லாம் எடுக்கும் போது என்ன நடக்குது, இவர் தமிழ் டீச்சர் இல்ல, இவருக்கு கொஞ்சம் விஷயம் தெரியுது, இவரு எல்லாத்துக்கும் வந்து ஓரளவுக்கு எல்லாரும் மேனேஜ் பண்ணிடுவாரு அப்படின்னு நிர்வாகம் என்ன நம்புது. நிர்வாகம் நம்புறதுக்கு கூடுதலா வேலைகள் கொடுக்குறாங்க, நிறைய கூடுதலான பொறுப்பு கொடுக்குறாங்க. கூடுதலா பொறுப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், சம்பளம் தானா உயரும். யார் அதிகமா வேலை செய்யறாங்களோ அவங்க சம்பளத்தை அதிகமா கூட்டுவாங்க. அப்ப படிப்படியா இன்னைக்கு வந்து நல்லாவே சம்பளம் வாங்குறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு நல்லா மீன்ஸ் ஒரு செட்டில் லைஃப் அப்படின்னா எனக்கு கேட்டாங்க, நீ டெல்லிக்கு போறியே, இங்க இருந்து போறேன். இப்போது வரைக்கும் எனக்கு இங்க வரணும்ன்ற ஒரு எண்ணமே இல்லை. ஊரோட வந்து இருக்கணும், ஊர்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணமே எனக்கு தோணலை. ஏன்னா அங்க இருக்கிற எனக்கு சூழல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த பசங்க வந்து ரொம்ப ஆர்வம் படிக்கிறாங்க, எனக்கு ப்ரெஷர் கிடையாது, ரொம்ப எளிமையா இருக்கும் லெசன் பிளானு, அவங்களுக்கு எனக்குமான உறவு நல்லா இருக்கும். நான் ஈஸியா பாடத்தை வந்து என்னால் நடத்த முடியும், என்னை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்னு அர்த்தம், நான் வந்து அவங்க சொந்தத்துல செஞ்சிருவோம், அவ்வளவுதான். இது இல்லாம அவர் சார் சொன்னது போல எனக்கு வீடியோ எடுக்க தெரியும், எடிட் பண்ண தெரியும், போஸ்ட் பண்ண தெரியும். இந்த விஷயங்களை அந்த பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது மூலமா நம்மளுடைய திறமை மதிக்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய திறமை மதிக்கப்படுது. 2024 இலங்கையில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு ஒரு கட்டுரை எழுதிருக்காங்க. அப்ப நம்மளை திரும்ப அவங்க என்ன பாக்குறாங்க, ஓ இவர் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல கட்டுரை எழுதுறாரு. அப்ப நிர்வாகம் நம்மளை திரும்ப பார்க்கும்பொழுது ஒரு பிளஸ் ஆகிட்டே இருக்கு. உங்ககிட்ட நான் சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க தயக்கப்படாதீங்க, புத்தகங்களை வாசிங்க. 50 மார்க் எடுத்தா போதும், 100க்கு 50 எடுத்தா போதும், மீதி 50 வந்து உங்களுடைய டெக்னிக்கல் திறமையில நீங்க பெரிய ஆளா இருங்க.
உங்களுக்கு வந்து யோசிக்க தெரியணும், சிந்திக்க தெரியணும், ஒருத்தர் கூட பேச தெரியணும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம நடக்கிற முறைகள் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்மளை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஒருத்தர் எல்லாருமே நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. இருக்கிற ப்ரொஃபஸர் ஏன் என் கூட அவ்வளோ ஒரு உறவா இருக்கிறாங்கன்னா அவங்க வச்சுக்கிற மதிப்பை நான் வந்து தக்க வச்சுக்கிறேன். எந்த நேரத்துக்கு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் கேட்பேன். ஃபோன் பண்ணி எனக்கு சார் இப்படி சார் இப்படி சார் இப்படி சார், அவங்க கரெக்டா அந்த லெவலோட அவங்க இருப்பாங்க. நான் வந்து எதுவுமே இல்லாம எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்தா என்னால 9 வருஷம் ஒரு ஸ்கூல்ல நிக்க முடியுமா? ஒரு புது ஸ்கூலு, வேற ஒரு ஊரு, வேற ஒரு மொழி இடத்துல என்னால நிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, நம்மளால நிக்க முடியுமா? உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன இடத்துல ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் நடக்கும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிக்கிறது காரணம் இப்படிப்பட்ட பின்புல திறன்கள் தான். ஒன்று வாசிப்பு, எழுதுறது, நம்ம நடத்துற கான்ஃபரன்ஸ், இல்ல நம்ம பங்கெடுக்கிற கான்ஃபரன்ஸ், நம்ம ஸ்கூல்ல எப்படி பிரசன்ட் பண்றோம், வே ஆஃப் டாக்கிங் எப்படி இருக்குது குழந்தைங்க கூட, குழந்தைங்க எப்படி நம்ம கூட அடாப்ட் ஆகுறாங்க, இந்த விஷயங்கள் இது வந்து நம்முடைய செல்ஃபா என்ன நம்ம வச்சுக்கலாம். ரெண்டாவது, எங்க ஸ்கூல்ல எப்படி தமிழ் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான சிலபஸ். இங்க இருக்கிற தேர்ட் லாங்குவேஜ் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல, அவங்களோட ரொம்ப குறைஞ்ச சிலபஸ். ஆனா அந்த நேரத்துக்குள்ள எப்படி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு பீரியட்ல வந்து இவ்வளவு பாடத்தை முடிக்கணும்ன்றாங்களோ நாமளும் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துல வச்சிருக்கோம். குழந்தைங்கிட்ட பாட்டு, கதை, எழுத்து, சொல்லு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ அப்படிலாம் பேசும்போது குழந்தைங்க நல்லாவே இன்ட்ரெஸ்டா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா 6வது வரும்போது அவங்களுடைய வயசு கொஞ்சம் 10-11 இருக்கும். ஈஸியா அவங்க எழுத்தை புரிஞ்சுப்பாங்க, கதையை புரிஞ்சுப்பாங்க, சொல்ல புரிஞ்சுப்பாங்க. அப்ப ஈஸியா என்னால சிலபஸை கவர் பண்ண முடியும். இதுல நடுவுல எனக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா உங்களுக்கு நிறைய தெரியும், கூகுள் இருக்குது, இப்ப நிறைய அட்வான்ஸா ChatGPT இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஆக இப்படிதான் நான் வந்து அங்க சக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, இதுக்கு நடுவில் நம்ம எப்படி இருக்கணும்? இப்ப எடுத்துக்க, நீங்க எல்லாருமே எத்தனை பேர் வந்து மீன்ஸ் சென்னையை தாண்டி வெளியே போயிருக்கிறீங்க? நீங்க எத்தனை பேர் சென்னையை தாண்டி வெளியே போயிருக்கிறீங்க? சென்னை தாண்டி, ஓகே, வெரி குட். மத்த எல்லாருமே ஏன் போகல அப்படின்றது எனக்கு தெரியல, ஒருவேளை சூழல் அப்படிலாம் இருக்கு. ஆனால் குறைஞ்சபட்சம் உங்களுடைய படிப்பு காலத்துக்கு முடியறதுக்குள்ள நீங்க ஒரு கல்வி சுற்றுலாவோ இல்ல ஒரு தனி ஆய்வு பயணமாகவோ ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நீங்க வெளியில போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும், உங்களை எழுத வைக்கும், உங்களை பேச வைக்கும், உங்களுக்கு புதிய நிறைய கான்டாக்ட் உருவாக வைக்கும். இதை மிஸ் பண்ணிடாது, இதை நீங்க மிஸ் பண்ணிடாது. இப்போ நான் வந்து வேலை செய்யற ஸ்கூல் பேர் வந்து குட் சமாரிட்டன் ஸ்கூல். இந்த ஸ்கூலுடைய ஃபவுண்டர் ஒரு தமிழ்காரர். அப்ப அந்த தமிழ்காரர் உங்களுக்கு தெரியும், NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 புதுசா வந்திருக்கிற கல்விக் கொள்கை. 1986 தேசிய கல்விக் கொள்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல நிறைய இந்த 3வது மொழி ஒன்று கண்டிப்பா இருந்தே ஆகணும். ரீஜனல் லாங்குவேஜஸ், அதாவது ஒரு ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வச்சுக்கலாம். ஹிந்தி, சான்ஸ்கிரிட், தமிழ், ஆங்கிலம், மலையாளம் அப்படின்னு ஏதோ ஒரு லாங்குவேஜ் வச்சுக்கலாம். இவங்க தமிழ்காரங்கன்றத அவங்க தமிழை சூஸ் பண்றாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது. தமிழ் எடுக்கிற பிள்ளைகளை வந்து திருப்பி 9th 10th போறப்ப அவங்க லாங்குவேஜ் மாறிடும். 9th 10th போறப்ப அவங்க லாங்குவேஜ் மாறிடும். அப்போ இவங்க எப்படி அதை கவர் பண்றாங்க, எப்படி அவங்களால படிக்க முடியுது, எழுத முடியுதுன்னா திரும்ப வந்து நம்ம CBSE கிட்ட ஒரு மனு போட்டு அவங்க 9th 10th நம்ம வந்து தமிழ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யாரெல்லாம் விருப்பமா இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் தமிழ் படிக்கலாம், 9th 10th தமிழ் படிக்கலாம் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துருக்கோம். இந்த நேரத்துல நான் வந்து ரொம்ப நன்றியோட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கல்லூரி எனக்கு கொடுத்த இடம், இந்த கல்லூரியின் பேராசிரியர்கள், குறிப்பா பேராசிரியர் காணிக்கிறார், அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய எல்லா வளர்ச்சி நிலையிலும் கூட இருந்துட்டு இருக்கிறார். அவரு அனுப்பலன்னா நான் போயிருக்க மாட்டேன். அவர் அனுப்பலன்னா வாய்ப்பே இல்லை. அவர் அனுப்பி சரி போயிட்டாங்க அப்படிலாம் விடல. ஒரு முறையும் போன் பண்ணி கேட்பார், எப்படி போயிட்டு ஸ்கூலு, ஒரு முறை வரும்போது கேட்பார் எப்படி போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு விடுமுறைக்கு இந்த மேரி மேம் புதுசா வந்துருக்கிறார், மேரி மேம் தெரியும், ஒவ்வொரு விடுமுறைக்கு வரும்பொழுதும் இந்த கல்லூரிக்கு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு பேசிட்டு நான் போயிட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் மூலம் ஒரு காரணம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். அதனால உங்ககிட்ட நான் அன்பு கூர்ந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தயவு கூர்ந்து கேட்கிறேன். நீங்க உங்க திருப்பி 100 மார்க் எடுத்தா நம்ம பெரிய அறிவாளி, அப்படியே 100க்கு 100 எடுத்தா நம்ம பெரிய ஸ்காலர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு இருக்கிற அறிவு இல்ல, உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் இல்ல,
நீங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு உங்களுக்கு மீதி 50% எதுல இருக்குன்னா உங்க திறமையில இருக்கணும். நம்ம கிட்ட ஒரு மித்து, நம்மள அறியாத ஒரு மித்து இருக்குது. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்க திறமை இருந்தா நீங்க ஜெயிக்கலாம். ரெண்டாவது, நீங்க தைரியமா அந்த இடத்துக்கு போற மனநிலை உங்களுக்கு வரணும். என்னால முடியுன்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வரணும். துணிஞ்சு வெளியே வரணும். இது வந்தாதான் உங்களால ஜெயிக்கவே முடியும். எனக்கு முடியாதுன்னு நான் ஒருவேளை அன்னைக்கு பிளானிங் சார் வேணாப்பா, அன்னைக்கு ஒரு மாதிரி யோசிக்கிறேன், வேணாம் விட்டுன்னா நான் நின்று இருக்க முடியுமா? 9 வருஷத்துல நான் வந்து வீடு கட்டிட்டேன், சொந்தமா இடம் வாங்கிட்டேன், நிலம் வாங்கிட்டேன், என்னுடைய எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிட்டேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்றா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. யார் காரணம்? நம்முடைய திறமை காரணம், நம்முடைய அறிவு காரணம், நம்முடைய பின்னாடி நமக்கு உதவி செய்த அத்தனை பேர் தான். அதனால நான் தமிழ் சொல்லி கொடுக்கிற முறையில இருந்துதான் நான் ஜெயிச்சு நிற்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றேன், தமிழ் வந்து ஒரு இழிவான பாடமோ, தமிழ் கலாச்சாரம் வந்து ஒரு பின்னாடி இருக்கிற கலாச்சாரமோ இல்லை. நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது, நமக்கு திறன்கள் இருக்குது. இந்த திறனை நம்ம வெளிக்காட்டணும்னா நமக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ் குறைஞ்சபட்சம் நம்ம நியூஸ் பேப்பர்ஸை படிக்கணும். அதுலதான் ஆட்ஸ் நிறைய வரும், வேலை வாய்ப்பு நிறைய வரும். துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கணும். எம்ஏ வந்து ஜேஎன்யூல எம்ஏ இருக்குது, எம்ஏ தமிழ் இருக்குது. முடிஞ்சா யாராவது இங்க யூஜி படிக்கணும், பிஜி வந்து அப்படி படிக்க ட்ரை பண்ணுங்க. வெளி மாநிலத்தில் படிக்க ட்ரை பண்ணுங்க, ஆந்திரா யூனிவர்சிட்டியில படிக்க ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய உந்துதலை கொடுக்கும், பெரிய பெரிய பலத்தை கொடுக்கும். திரும்ப திரும்ப ஒரு பவுண்டரிக்குள்ள நீங்க இருக்காதீங்க. ஒரு வட்டத்துக்குள்ள இருந்துட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, நான் யார் அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்ப நான் எந்த இடத்துல ஒரு ரவுண்ட்ல நிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் கடைசி வரைக்கும் நம்மள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன பெருசா மார்க் எடுத்து கிழிச்சிட்டேன், இப்படிலாம் பேசுவோம். நான் கிழிக்கிறன்றத நம்ம எதுல காட்டணும்? நம்முடைய அறிவுல காட்டணும், நம்ம திறமையில காட்டணும், நம்முடைய எழுத்துல காட்டணும், நம்முடைய ஆக்டிவிட்டியில காட்டணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் வெளி உலகத்துல நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். குறிப்பா எங்க ஸ்கூல்ல மதிப்பிற்குரிய எங்க ஃபவுண்டர், அவங்க வந்து ஒரு லிங்குஸ்டிக் படிச்சிருக்காங்க, மொழியியல் படிச்சவங்க. அவங்க வந்து ஜார்க்கண்ட்ல இருக்கிற, ஒடிசாவில் இருக்கிற, சத்தீஸ்கர்ல இருக்கிற பழங்குடி மக்களுக்கு பார்த்தி அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, எழுத்தை உருவாக்குறாங்க. இந்த எழுத்தை வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த எழுத்து சக்சஸ் ஆகிட்ட பிற்பாடு தமிழையும் அதிக கனெக்ட் பண்ணி எங்க ஸ்கூல்ல தமிழை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. திருமதி ஆனந்த் ஜெகசிங் அவர்கள் எடுத்த அந்த பெரும் முயற்சி தான் இன்னைக்கு டெல்லியில 9 வருஷமா நம்ம தமிழ் வந்து ஒரு ஸ்கூல்ல கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 ஸ்கூல்ல சக்சஸ் பண்ணிருக்கிறோம். இப்போ மற்ற ஸ்கூலுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணு பேசிட்டு இருக்காங்க. டெல்லியில வேலை வாய்ப்பு இருக்குதா? இருக்குது. அது எப்படி சார் நமக்கு தெரியுது? தயவுசெய்து சொல்றேன், பேப்பரை வாசிங்க. எங்க ஸ்கூல்ல நிறைய வேக்கண்ட் வருது, தமிழுக்கு வேக்கண்ட் வருது. தமிழ் தெரிஞ்ச டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு வருது, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தா வேலை வாய்ப்பு வருது, டைப்பிங் தெரிஞ்சா வருது, வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சா வேலை வாய்ப்பு வருது. இந்த மாதிரி டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு டெல்லியில வேலை. நீங்க சொல்லலாம், ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி இருந்தா போதும். தமிழ் சார் தமிழ் தான் படிச்சுக்கிறேன், ஆனா எனக்கு இதெல்லாம் தெரியும் சார், எக்ஸ்ட்ரா தெரியும்னா அந்த வேலை வாய்ப்பு. நீங்க பேப்பரை வாசிக்கிற பழக்கத்தை தயவு செஞ்சு வெனஸ்டே நினைக்கிறேன், சரியா தெரியல, இந்து பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறாங்க, வெனஸ்டே நினைக்கிறேன். அதனால நீங்க உங்க அறிவை வளர்க்கறதுக்கு உங்ககிட்ட தான் இருக்குது. திரும்ப சொல்றேன், ஒரு பவுண்டரிக்குள்ள உங்களை சுருக்கிடாதீங்க. சுருக்குனீங்கன்னா நீங்க இப்போ உங்களுக்கு தெரியாது, ஒரு கட்டத்துல நீங்க ஃபீல் பண்ணலாம். உங்க தான் சொன்ன, உங்களை நீங்க கேள்வி கேட்டுப்பாரு, உங்களை நீங்க யோசிச்சுப்பாரு, நம்ம எங்க இருக்கிறோம். உங்க நேரத்தை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க அழகை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க மொழியை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களால டெவலப் பண்ண முடியும், உங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். நீங்க மேல வரணும்னா தன்னம்பிக்கையோட வாங்க, புத்தகம் வாசிங்க. என்னதான் சொல்றேன், எனக்கு வந்து இப்ப நான் இந்த மீன்ஸ் இந்தியாவோட ஏதாவது ஒரு ஸ்டேட் போனா நான் தனியா பிளைட்ல போயிட்டு அந்த ரூம் எடுத்து தங்கி அந்த இடத்த போய் பார்த்துட்டு தான் வர முடியும். எனக்கு ஒரு கைடு வேணும்னு அவசியம் இல்லை. ஏறக்குறைய கூகுள்ல நான் எல்லாத்தையும் படிச்சிடுறேன், இப்படி போன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். எப்படியாவது அங்க ஒரு லோக்கல்ல இருக்கிற ஒரு ஆளை நான் கான்டாக்ட் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. இது இல்லாம காணிக்கு சார் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, கோவிட்க்கு முன்னாடி வந்து டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டெல்லி. அப்ப சார் அங்க கூட்டு வரப்ப அவங்க கூட நான் ஒரு 3 நாள் டிராவல் பண்ணேன். நம்ம மெட்ராஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தாங்க. அவங்க கூட நான் 3 நாள் போயிட்டு வந்தப்ப சார் வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்ப என்ன ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க, அங்க போயிட்டு எல்லாம் போய் எல்லாம் ரெடியா இருக்கணும் பாருங்க. நான் கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் சார் இவ்வளவு பேர் வர சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம், ரூம் ரெடி ஆயிடுச்சாங்க, ரெடி ஆயிடுச்சா. இது எனக்கு ஒரு வேலை லாங்குவேஜ் தெரியல முடிஞ்சிருக்குமா? லாங்குவேஜ் எனக்கு தெரியல. சார் வெளியே இருக்கிறாங்க, 100 பேர் பசங்க வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க சாப்பாடுலாம் ரெடியா இருக்குதான்னு போய் பார்க்கணும். ஏன்னா வந்தோடனே குழந்தை சாப்பிட்டு படுக்கணும். எப்படி அதனால உங்ககிட்ட நான் சொல்ல வரது திரும்ப அதுதான், நீங்க உங்களை டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்றதுக்கு வாசிப்பு முக்கியம், எழுத்து முக்கியம்,
பேச்சு முக்கியம், நம்ம நடத்தையும் முக்கியம். இதுல நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் கொஞ்சம் நம்ம மேல வர முடியும். இன்னொன்னு, ஒரு பவுண்டரிக்குள்ள இருக்கவே இருக்காதீங்க. ஒரு பானையை சுத்தி நம்ம இருந்தோம்னா திரும்ப 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 அந்த பானைக்குள்ளே தான் இருக்கும். நம்மளை பார்த்து ஒரு சமூகம் சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ இப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்கிற, ஆகும்னு சொல்லுவோம். நீங்க வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நானே பேசிட்டு இருக்கிறேன், ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, நான் பேசுறேன். நான் மார்க்கம் போட மாட்டேன், பேசுறேன், சும்மா பேசலாம், ஜாலியா பேசலாம், பேசுறேன். சரி, மேரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஏதாவது கேள்வி? என்ன பார்த்தா பயமா இருக்குதா? ஏன் அப்படி பேச மாட்டீங்க? பேசுங்க. இப்போ என்னுடைய முன்னாடி போறப்ப எனக்கு ஒரு தயக்கமா இருக்கும். நான் சார் பத்தாயி அப்படின்னு சார் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு சார் பத்தாயி கேட்போங்க, என்ன சொல்றேன், நான் தமிழ்ல பேசுவோம், தமிழே புரியாது. என்ன கிளாஸ் இருக்கணும் அப்படின்னு படிப்போம் படிப்போம். எனக்கு அசிங்கமாயிடுச்சு, ரொம்ப துச்சமா, என்னடா நமக்கு ஒன்றும் தெரியல. அவங்க நம்ம கிட்ட சொல்றது இல்லாம பக்கத்துல எல்லாம் சிரிப்பாங்க. அப்படி ஒரு 4 பேர் சிரிச்சா நம்ம கொண்டுருப்போம், அசிங்கமா இருக்குல்ல. அப்ப நான் பேனாவும் பேப்பரும் எடுத்துட்டு பேப்பர்ல எழுதுறேன். இதை நம்ம கேட்க பண்ணிக்கணும், இந்த மேம் கிட்ட பேசணும், இதை நம்ம கேட்கணும். அதை எழுதிட்டு இன்னொரு ஹிந்தி தெரிஞ்சவர்கிட்ட கேட்கணும். சார் என்ன சார் இது? ஒன்றும் இல்லை, ஒரு நாள் கடைக்கு போயிட்டு எனக்கு ஒரு பாக்கெட்டு பால் வேணும், அவ்வளோதான். ஒரு நாள் கடைக்கு போறேன், கடையில் போயிட்டு ஒரு பாக்கெட் பால் இங்கிலீஷ்ல கேட்க, 1 பாக்கெட் மில்க். மில்க் 1 பாக்கெட் திருப்பி என்ன பார்க்க. அவன் சுத்தமா அடிப்படையில ஆங்கில அறிவு இல்லை, எனக்கு சென்டென்ஸா சொல்ல தெரியல. உடனே ஒரு ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணா சொல்றான், एक पैकेट दूध चाहिए அப்படின்னு சொல்லு அப்படின்னா. एक पैकेट दूध चाहिए भैया, बोलो, एक पैकेट दूध चाहिए, दूध दे, ஓஹோ உடனே பால். இது அப்புறம் வாங்கிட்டோம். இந்த மாதிரி தான் நான் வந்து இங்கிலீஷையும் ஹிந்தியும் சேர்ந்து கத்துக்கிட்டு நிற்கிறேன். ஒரு நாள் தமிழ் கிளாஸ்ல ஒரே கலாட்டா, ஒரே பசங்களாம் ஒரே கிண்டல் கேள்விமா, ஒரே சத்தம். அப்ப பின்னாடி வைஸ் பிரின்சிபல் பின்னாடி கதவு வழியை பாக்குறாங்க. நான் உள்ள போனோடனே முதல்ல இருக்கிற 5 பேர் 5 லைன் 10 லைன் எழுச்சி காலை வணக்கம் ஐயா அப்படின்றான். பின்னாடி ஒரு குரூப் காணாகே நமக்கு கம்கே ஐயா அப்படின்னா, சாப்பாட்டுல உப்பு இல்லை ஐயான்றா ஹிந்தியில. காணாகே நமக்கு கம்கே ஐயா, சாப்பாட்டுல உப்பு இல்லை, கிண்டல் அடிக்கிறான். எனக்கு என்ன தெரியும், நான் மட்டும் நடந்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன கூப்பிட்டு, சார் கவனிச்சிங்களா, ஒரு பசங்க கிண்டலா பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல சார் நான் கவனிக்கல, அவங்க வந்து சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பேசி உங்க பாடம் கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து ஹிந்தி படிக்கணும்னு தோணுச்சு. இங்கிலீஷும் ஹிந்தி இப்படிதான். ஃபர்ஸ்ட் கடைக்காரங்க தான் கத்துக்கிட்டேன். கடைக்கு போறது, பஸ்ல போறது, டிராவல் பண்ணும்போது தான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். இப்பயும் நல்லா ஃப்ளூயன்ஸே தெரியுமான்னு தெரியாது, ஆனா மேனேஜ் பண்ணிட்டு வந்துடும். கடைக்கு போயிட்டு எவ்வளவு வாங்கணும், எப்படி ஒரு 1/4 கிலோக்கு என்ன சொல்லணும், 10 ரூபாய்க்கு என்ன சொல்லணும், 125 5 ரூபாய்க்கு எப்படி சொல்லுவாங்க, 125 ரூபாய் எப்படி சொல்லுவாங்க, இதெல்லாம் எழுதி 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 படிச்சு இப்ப நான் பேசுறது, இது ராஜா பாய் கே வாத்து அப்படின்னு மதராஸ் மதராஸ் செய்ய கரையில செய் கரையில பாவக்கா கரையில பாவு இதோடு ஒரு 1/4 கிலோ கரையில போய் பையா போலோ 50 ரூபாய் 50 ரூபா. இப்படிதான் நான் சொல்லுங்க. வேற ஏதாவது கேட்கறீங்க? இல்ல வீட்டுக்கு போகணுமா? ஏதாவது கேட்கலாம், சொல்லுங்க. நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 பேராவது கேள்வி கேட்க நான் முடிக்க மாட்டேன். நீ கேளு தைரியமா கேளு. தயக்கமா இருக்குதா? இப்ப இப்படி தயங்குற நீங்க அப்புறம் எப்படி லைஃப்ல ஜெயிப்பீங்க? என்ன கதையா இருக்குது? வருவீங்களா, பேசுவீங்களா, அப்படியே ஸ்டூடெண்ட் தன்னம்பிக்கை ஊட்டுங்களா, என்னத்த ஊட்டம் பேசு சொல்லுங்க. சும்மா கேளுங்க. பஸ் எல்லாம் எப்படி போவோம், பஸ் 4 வீல்ல போவோம் சார். பாட சம்பந்தமா கேட்கலாம், கேளுங்க. வேற ஏதாவது கேட்கணும் கேட்கலாம்.
இவங்க பேசவே மாட்டாங்களா நீங்க? சென்னை தான் உங்களுக்கு வாழ்க்கை எல்லாம் கற்றுக்கிட்டு எம்சிசி அப்படிங்க. இப்போ டெல்லி போயிட்டு 9 வருஷம் ஆகிடுச்சு, எனக்கு வேலை கற்றுங்க ஏதாச்சும் வர மாட்டேங்குது. அப்படி உங்களை மனசை மாற்றி டெல்லியில் தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு மாறிடுது. அதுக்கான காரணம் என்ன? முதல் விஷயம், மனசை யாரும் மாத்தல. நான் எப்படி சொன்னேன், இங்க 1 வருஷம் நான் பட்ட கஷ்டம் இருக்குது இல்லை, என்னை போட்டு பாடா படுத்தி எடுத்த ஸ்கூல் இருக்குல்ல, அது உண்மையிலே நல்லா திடப்படுத்துச்சு. நிறைய ட்ரைனிங் கொடுத்துச்சு, நல்ல நாலேஜ் கொடுத்துச்சு, என்னை எப்படி பொறுமையா இருக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதனால விஷயம். ஆனா எனக்கு அந்த அந்த பேர்டன் வந்து என்னால் தாங்கவே முடியல, அந்த கஷ்டத்தை தாங்கவே முடியல. ஏன்னா 7 மணிக்குன்னா நான் எத்தனை மணிக்கு குளிக்கணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், நான் ட்ரெயினை பிடிச்சி வரணும், நடந்து போகணும், திருப்பி ஸ்கூல் முடிச்சு 5:30 மணிக்கு நடந்து வரணும், திருப்பி நான் ட்ரெயினை பிடிக்கணும், வீட்டுக்கு போகணும்னா யோசிச்சு பாருங்க. குறைஞ்ச சம்பளத்துல எனக்கு இது முடியாது. அங்க நான் சொல்லி நீங்க திடீர்னு ஒரு கிளாஸ்க்குள்ள வந்துட்டு நீங்க சப்ஜெக்ட் கேள்வினா பசங்க வந்துருப்பாங்க, என் வேலை முடிஞ்சிச்சு. பசங்க படிப்பாங்க, பசங்க எழுத தெரியும், பசங்க பேச தெரியும், அவங்க நினைச்சதான் ஸ்கூல் கொடுக்குறது அக்கண்டா தான். பசங்க இதெல்லாம் தெரியணும். தெரியும் சார், பேர் கொஸ்டின் பண்ணுங்க, கொஸ்டின் கேட்பாங்க, பசங்க பேசுவாங்க, எழுதுவாங்க. ஓ சூப்பர், முடிச்சு சம்பளம் கேட்டாரு. வேற நீங்க ஏன் பேச தயக்கம் சொல்லுங்க, என்ன பேச கொஸ்டின் தெரியலையா, ஏன் தயங்குறீங்க சொல்லுங்க, என்ன தயக்கம், தயக்கம் என்ன சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிபிஎஸ்சிக்கு ஒரே பேட்டர்ன் தான். பிஎட் கட்டாயம் வந்து பிஎட் கொடுத்துருக்கோம். பிஎட் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து பிஎட் தெரியும். ஏன்னா யூஜி வச்சு நம்ம பண்ண முடியும். பிஎட் இல்லாம உங்களால சஸ்டைன் பண்ண முடியும். அதான் இன்னொரு 6 ஸ்கூல் சொன்னேன், 7 ஸ்கூல் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ப்ரொபோசல் போயிடுச்சு. கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில. அட்லீஸ்ட் ஒரு ரோக்கு ஒருத்தர் கணக்கு பண்ணி பேசணும். யாராவது ஒரு ரோக்கு ஒருத்தர் சொல்லுங்க. வர எப்படி அவங்க பாடம் எடுத்தேன் அப்படின்னா, ஒரு நார்த் ஈஸ்ட் கிழக்கு மாநிலத்தை சார்ந்த டீச்சர்ஸ் தான் இருக்கிறாங்க. மணிப்பூர், எல்லாமே மணிப்பூர், பீகார், ஒடிசா, இந்த பீப்புள் இருக்கிறாங்க என் முன்னாடி. அவங்களுக்கு நான் 4 வார்த்தை சொல்லிக் கொடுக்கணும், 4 வார்த்தை எழுத வைக்கணும். தான் எனக்கு கொடுத்த வேலை. அப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் அந்த சாக்பீஸை எடுக்கிற தட கை ஆடுது, கால் உதறது. நான் சொல்லணும் அப்பா, அம்மா, அக்கா, அண்ணா அப்படின்னு நான் சொல்லணும். அப்போ நான் என் லிப்பை நல்லா பாருங்க, அப்பா அப்படின்ற அவங்க உடனே நான் சொல்லிட்டேன். அவங்க என் லிப்பை பாருங்க, என் முகத்தை பாருங்க, என்னோட அசைவை பாருங்க. அப்பா, அம்மா, அக்கா, அண்ணா. அப்பா மீன்ஸ் ஃபாதர், அம்மா மீன்ஸ் மதர். இப்படிதான் நான் ஆரம்பிக்கிறேன். அவங்க நல்ல உடனே அவங்க வந்து ரியாக்ட் பண்ணாங்க. அப்போ நான் சொல்றேன், ஐ லைக் மை மாம், ஐ லைக் மை டாட் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அவங்க அதை பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு அப்பா பிடிக்கும், எனக்கு அம்மா பிடிக்கும். இந்த டோன்ல தான் நான் வரேன். இது ஏன் அவங்க தமிழ் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க 12th முடிச்சுட்டு நிறைய பசங்க தமிழ்நாட்டுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு வராங்க. வரும்பொழுது அவங்களுக்கு அடிப்படையான தமிழ் தெரியாதால இவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுறாங்க. இவங்க மீன்ஸ் இங்க சஸ்டெயின் பண்ணணும்னா அடிப்படையா தமிழ் தெரிஞ்சா, அட்லீஸ்ட் வெஜிடபிள் நேம்ஸ் தெரியணும், பஸ் நேம்ஸ் தெரியணும், டிராவல் பண்றதுக்கு போறதுக்கு எங்க போறீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்களா அப்படிலாம் தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியறதுக்கு மூல காரணம் நம்ம அடிப்படையான பேசினா போதும். எப்படி கன்வே பண்ண
சரி, லாஸ்ட் யாராவது சொல்றீங்களா? சார் நீங்கள் வந்து டெல்லிக்கு போனது வேலைக்காக போனீங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் நீங்கள் தைரியமாக போனீங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் நாங்கள் தேவையிலிருந்து படிக்கிறது எந்த நம்பிக்கையில் அங்கே போகணும் சார்? எந்த நம்பிக்கைன்னா எனக்கு புரியல. இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் வழக்கமாக நம்ம அப்ளிகேஷன் போடுறோம், காலேஜ் ஜாயின் பண்ணுறோம், படிக்கிறோம். நம்ம அப்ளிகேஷன் போடும்போது நம்ம இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ நம்ம பாஸ் பண்ணாக்க நமக்கு மீன்ஸ் அடாப்ட் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான். அங்கே தங்கிறதுக்கான வசதி நிர்வாகம் ஹாஸ்டல் உண்டு, ஹாஸ்டல்ஸ் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி நீங்க தொடர்ந்து உங்களை டெவலப் பண்ணுங்க. உங்களை யாரு குறையா சொன்னாலும் அதை காதலே வாங்கிக்காதீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. ஹோட்டல் கேட்டாங்க பாருங்க. இப்போ அங்க நிறைய பசங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வராங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு வராங்க, இன்ஜினியரிங்ஸ் படிக்க வராங்க, நர்சிங் படிக்கிறதுக்கு வராங்க. இந்த 3 படிப்பு தான் அதிகமா அங்கிருந்து இங்க படிக்க வராங்க. எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை அவங்க எல்லாருக்கும் நன்றி. நான் நிக்கிறதுக்கு முழு காரணம் நான் ஆல்ரெடி நிறைய சொன்னேன். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், இங்க இருந்த ப்ரொஃபசர்ஸ், ப்ரொஃபசர் காணிக்கராஜ், செவ்லோ, மற்ற எல்லாரும் எனக்கு ரொம்ப நன்றி. குறிப்பா துறை தலைவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்படியே உட்கார்ந்து அவங்க கூட நான் ஒரு போட்டோ பண்ணி எடுத்துக்கணும். சேர சோழ பாண்டியர் இவருடைய வரலாறு குறிப்பா கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கோவில் இருக்கு. கோவில் வந்து நம்ம போடுறதுல ஒரு மையப்பொருளா இருக்கிற அமைதிக்கான இடமா, நம்முடைய பண்பாட்டை பிரதிபலிக்கிற ஒரு நினைவு சின்னமா இன்னைக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நாம குறிப்பா நமக்கு பண்பாட்டு நாகரிகத்தை நம்ம வளர்க்கிறோமா, தேய்க்கிறோமா, எந்த அளவுக்கு நம்ம பண்பாட்டை பேட்டி பாதுகாக்கிறோம். பண்பாடுன்ற பேர் பின்னாடி போயிடுறோம். அதுவும் முக்கியம். பண்பாடுன்ற பேர்ல வளர்ந்த சமூகமா, நாகரிக வளர்ச்சி சமூகமா, அறிவியலுக்கு உகந்து சமூக நாகரிகத்துக்கு நல்ல ஒரு நினைக்கிற ஒரு பாலமா நாம இருக்கணும். இந்த அடிப்படையில தான் நாம இன்னைக்கு ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட பேசுறோம். ஒண்ணு, உங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். புத்தக வாசனை விட்டுடாதீங்க, உங்க திறன் மேம்பாட்டை விட்டுடாதீங்க. நீங்க ஒவ்வொரு இடத்திலையும் தமிழர் கலை பண்பாட்டை பேணி பாதுகாக்கிறத தாண்டி அதுல இருந்து நாம என்ன பின்பற்றுறோம், நாம என்ன கத்துக்கிறோம், இது நமக்கு நாம எப்படி வந்து டிஸ்பிளே பண்ண போறோம், டிஸ்பிளே வந்து எப்படி வெளியே வந்து நம்ம வாழ போறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. வெறும் மொபைல வச்சுக்கிட்டோ ஒரு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சமூக வலைதளம் நம்முடைய அறிவை கொண்டிடக்கூடாது. யாரோ ஒருத்தர் போடுற போது டக்கு கமெண்ட் போடுறதுல எனக்கு அறிவு இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சவே கூடாது. அது ஒரு மாயை உலகம், அது நமக்கு தொடர்பே கிடையாது. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், சமூக பண்பாட்டு அறிவியலோட உலகத்துல நம்ம எப்படி வளர்ந்த சமூகமா இருக்கிறோம் அப்படின்னு நாம யோசிக்கணும். நம்ம வளர்ந்த சமூகம், திரும்ப சொல்றேன், நம்ம வளர்ந்த சமூகம், அறிவாத சமூகம், நம்மளுடைய பண்பாட்டை நாம தான் பேணி பாதுகாக்கணும். நம்ம தான் மேல கொண்டு போகணும். தமிழ் என்பது ஏதோ ஒரு மொழி, ஒரு பழைய மொழி, ஏதோ 10 மாசம் போடுறாங்க அப்படி என்பது அல்ல. ஏறக்கூடிய உங்களுக்கு நிறைய வாசிப்பு பழக்கம் இருந்துச்சுன்னா நிறைய புத்தகங்களை வாசிங்க. உங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க மேல 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 அறிவு தளத்துல வளரணும்ன்றது என்னுடைய ஆசை. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருந்துச்சு. இதுவரை இந்த காணொலியை பார்த்த எல்லோருக்கும் நன்றி. இந்த காணொலியோடு இணைத்து சென்னை கிறிஸ்தவ கல்லூரி எனக்கு அறிமுகப்படுத்திய இடங்கள், அறிமுகப்படுத்திய கவிஞர்கள், ஆளுமைகள் பற்றிய படங்கள் உங்களுக்கு நான் அந்த காணொலியோடு இணைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் டெல்லி வந்த பிற்பாடு சென்ற இடங்கள், நான் சந்தித்த மனிதர்கள் என்று பல ஆளுமைகளுடைய படங்கள் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. எல்லாரை பற்றியும் நிறைய பேசணும் ஆசை, பட் நேரம் இல்லை. எல்லாருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.